அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய நபித்தோழர்களில் ஒரே ஒரு நபர் அந்த நேரத்தில் தல்ஹா. அல்லாஹ்வுடைய தூதரை நோக்கி வரக்கூடிய அம்புகள் அனைத்தையும் தல்ஹா தன்னுடைய உடம்பால் தாங்கிக் கொள்கிறார். அவருடைய உடம்புகள் முழுக்க அம்பால் துளைக்கப்படுகிறது. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய காட்சியை பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முன்னால் வரும்போது சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே முன்னால் வராதீர்கள். என்னுடைய நெஞ்சு இருக்கிறது உங்களுடைய நெஞ்சுக்கு பதிலாக, என்னுடைய கழுத்து இருக்கிறது உங்களுடைய கழுத்துக்கு பதிலாக என்று எல்லா ஆயுதங்களும் இழந்து தன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் அம்பால் துளைக்கப்பட்டு அவருடைய கரங்கள் அனைத்தும் சல்லடையாக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கிறார்கள். தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் அவர்களும் இன்னொரு தோழரும் அல்லாஹ்வுடைய தூதரை தொலைவில் பார்த்தவர்களை நெருங்கி வரும்போது தல்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்க அபூபக்கர் வந்து விட்டார் என்ற உறுதியோடு கீழே விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய ரத்தம் அவருடைய முகத்தில் எல்லாம் பல் உடைக்கப்பட்டு ரத்தம் படுகிறது. அவருடைய முகத்தில் அம்புகள் துளைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தூனக்கும் அஹாக்கும், உங்கள் தோழரை பாதுகாருங்கள், தல்ஹாவை பாதுகாருங்கள். அவர் ஒன்றை கட்டாயமாக்கிக் கொண்டார் என்று சொன்னார்கள். அபூபக்கர் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தல்ஹா எதை கட்டாயமாக்கிக் கொண்டார்? தல்ஹா சொர்க்கத்தை கட்டாயமாக்கிக் கொண்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.